ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது மட்டன் கீமா ரெசிபி தான். சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் 2 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது மட்டனு சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நான் கீமாவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் எடுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கேஜி கீமா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கேஜி அதுக்கு மேலே எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி டபுளாக எடுத்து போட்டுக்கோங்க. சேர்த்தி கீமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். தனியா பொடி, மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, ஜீரகப்பொடி எல்லாத்துலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்தமல்லியும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் சாறை சேர்த்துக்கலாம். 1/2 எலுமிச்சப்பழம் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறணும். அப்போ தான் சப்பாத்திக்கு நடுவில் வச்சு செய்யும்போது அது வெளியில் வராது. நல்லா ஆறிட்ட அப்புறம் இப்போ நான் கோதுமை மாவில் தான் நான் சப்பாத்தியே செய்ய போகிறேன். மைதா மாவு கிடையாது, கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். கோதுமை மாவில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து நடுவில் அது நாங்கள் செஞ்சு வச்சிருந்தோம்ல கீமா, அதை எடுத்து டஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஷேப் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் தின்னாக இருந்தால் ஓகே. வெளியில் வரும்னு பயப்படாதீங்க, இது வெளியில் வராது டஃப்பு. நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சாதான் வெளியில் நல்லா தின்னாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேண்டாம். தேய்ச்சி எடுத்த உடனே தவா சூடாயிட்ட அப்புறம் சப்பாத்தி கல்லில் போட்டுக்கலாம். சப்பாத்தி எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். உள்ளார இருக்கிறது கீமாவும் நல்லா கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக கீமா பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்